ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பிஎஸ்என்எல் புது சிம் கார்டு 4G சிம் கார்டு எப்படி வாங்குறது, அதோட பிரைஸ் என்ன, எங்க போய் வாங்குறது சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டுருந்தோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல் வந்து எந்த ரீசார்ஜ் பிளான் வந்து செலக்ட் பண்றது, ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வந்து அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 20 பிளானை வந்து எடுத்துட்டு வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தோம். சரிங்களா? டாப் 20 பிளானை மட்டும். ஸோ அந்த 2 வீடியோ கமெண்ட் கீழே என்ன வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஜியோல இருந்து பிஎஸ்என்எல் எப்படி போர்ட் பண்றது, ஏர்டெல் இருந்து பிஎஸ்என்எல் எப்படி போர்ட் பண்றது, விஐல இருந்து பிஎஸ்என்எல் எப்படி போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த 3 நெட்வொர்க்ல இருந்து போர்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளவு பிரைஸ் ஆகும், மட்டும் இல்லாம நீங்க பிஎஸ்என்எல் 3G சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 4G சிம் எங்க போய் வாங்கிக்கலாம், அதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும், அது மட்டும் இல்லாம நீங்க போர்ட் பண்றீங்க அந்த போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பார்ப்போம். நீங்க புது சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கோம். டெடிகேஷனா எவ்வளவு பிரைஸ் ஆகும், சிம் எங்க போய் வாங்குறது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரீசார்ஜ் எவ்வளவு பண்ணணும், அதோட ஸ்பீட் டெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பிஎஸ்என்எல் யூஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பிளான் வந்து எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு 20 பிளான் செலக்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து எப்படி போர்ட் பண்றதுன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்டெல் சிம் வந்து பிஎஸ்என்எல் எப்படி போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன ப்ரொசீஜர் சொல்லிட்டு பாத்துருவோம். நீங்க எந்த ஏர்டெல் நம்பர் போர்ட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜ் அனுப்புறதுக்காக உங்கள்ட்ட பேலன்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். ஏர்டெல்ல பேசிக்கா மெசேஜ் பேக் எவ்வளவு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 199 ரூபாய் வச்சிருக்காங்க. நீங்க 199 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணா தான் உங்களால மெசேஜ் அனுப்பிக்க முடியும். இல்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ ஏர்டெல்க்கு வந்து இதோட கம்மி பிரைஸ்லாம் கிடையாது. சரிங்களா? முன்னெல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பிக்கிற மாதிரி. ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க மெசேஜ் பார் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு PORT அப்படி சொல்லிட்டு கேபிட்டல்ல டைப் பண்ணணும். சரிங்களா? டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு, ஸ்பேஸ்னா கொஞ்சம் இடைவேளை. சரிங்களா? கொஞ்சம் இடைவேளை விட்டு உங்களுடைய நம்பரை டைப் பண்ணுங்க. சரிங்களா? நம்பரை டைப் பண்ணி 1900ங்கிற நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. சரிங்களா? 1900 இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சீங்க அப்படின்னா ஏர்டெல் சைடுல இருந்து ஒரு 6 டிஜிட் கொண்ட ஒரு பின் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மெசேஜா ரிப்பீட் உங்களுக்கு அனுப்புவாங்க. சோ அந்த நம்பரை எடுத்துட்டு நீங்க பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு போய் சார் இதான் போர்ட் நம்பர், நான் பின் பண்ணிருக்கேன், 6 நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காட்டணும். சரிங்களா? இது வந்து ஏர்டெல்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜியோக்கு பாத்துவோம். ஜியோக்கு சேம் ப்ரொசீஜர் தான். உங்க எந்த நம்பரை நீங்க போர்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த நம்பர்ல மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காக காசு இருக்கணும். இல்லாதவங்களுக்கு 209 ரூபாய் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். முன்னெல்லாம் 149 ரூபாய் வச்சிருந்தாங்க இல்லையா, இப்பெல்லாம் அது கிடையாது. அப்படியே இருந்தாலும் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது. 209 ரூபாய் பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களால எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். சோ வந்து 209 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு மெசேஜ் ஓபன் பண்ணிக்கங்க. மெசேஜ் ஓபன் பண்ணிட்டு PORT அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல்ல டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி 1900 சேம் அதே நம்பர் தான். எல்லா நெட்வொர்க்கும் போர்ட் நம்பர் ஒன்னு தான். சரிங்களா? 1900ங்கிற நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ண உடனே 6 டிஜிட் கோட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த கோடை எடுத்துட்டு போய் பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல வந்து கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விஐ பாத்துருவோம். விஐல சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு. அப்படி இல்லைன்னா எவ்வளவு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்பதான் உங்களால வந்து எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் பார் ஓபன் பண்ணிக்கங்க. PORT கேபிட்டல்ல டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க. ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி 1900 சேம் நம்பர் தான். அதே நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பிச்சோனே 6 டிஜிட் கோட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் உங்களுடைய போர்ட் நம்பர். அதை எடுத்துட்டு பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு போங்க. சரிங்களா? ஓகே, எல்லா நெட்வொர்க்கோட போர்ட் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா சிம் கார்டு வாங்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு குயிக்கா பாத்துருவோம். புது சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா 269 ரூபாய் பிரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க போனீங்க அப்படின்னா 269 ரூபாய் வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட 249 ரூபாய் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. சோ வந்து சிம் கார்டோட விலை பாத்தீங்கன்னா 20 ரூபாய் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 249 ரூபாய் பேக் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பேக் மூலமா உங்களால 45 நாளைக்கு வேலிடிட்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 2GB ஒரு நாளைக்கு டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். 100 SMS வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். சரிங்களா? சோ ஓவராலா என்டரா பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும் அப்படின்னா 269. பட் வந்து பிளானுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறது வந்து 249. சிம் கார்டு விலை வந்து 20 ரூபாய் தான். சரிங்களா? இது வந்து புது சிம் கார்டு வாங்குறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ இந்த 3 நெட்வொர்க் போர்ட் பண்றதுக்கு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? விஐக்கும் வந்து நம்ம போர்ட் பண்றதுக்கான அந்த நம்பர் வாங்கிட்டோம், ஜியோக்கும் வாங்கிட்டோம், ஏர்டெலுக்கு வாங்கிட்டோம். பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல கொண்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, உங்க பயோமெட்ரிக் அந்த ஃபிங்கர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் போட்டோ எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு சிம் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சிம் வந்து எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க. 4G சிம் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. சோ போர்ட் பண்றதுக்கு எந்த காஸ்டும் கிடையாது. ஆனா நம்ம வந்து அவங்களுடைய பிளானுக்கு வந்து நம்ம காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளவு கொடுக்குற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா 149 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும்.
149 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2GB வந்து 45 நாளைக்கு டேட்டா கொடுப்பாங்க. அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து கொடுக்கும். இந்த 149 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறாங்க இல்லையா இவங்க 2GB டேட்டா அன்லிமிட்டா வாய்ஸ் கால் 45 நாளைக்கு வேலிடிட்டி. இதோட பிரைஸ் ஆக்சுவலி பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 249 ரூபாய். நீங்க புதுசா சிம் கார்டு வாங்கும் போது அந்த பிளான் தான் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து மத்த நெட்வொர்க்ல நீங்க போர்ட் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு வந்து 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. 249 ல இருந்து 100 ரூபாய் கம்மி பண்ணி 149 ஆக்கிருக்காங்க. வந்து சிம் கார்டு ஃப்ரீ தான், எந்த காஸ்டும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? போர்ட் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி நீங்க பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 149 தான் பேமெண்ட். ஓவராலா 149 பேமெண்ட். அதை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாள் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? 3 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நெட்வொர்க் மாறும். அது வரைக்கும் நீங்க பழைய நம்பர் இப்ப ஏர்டெல் மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பரே ஏர்டெல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா? கால்லாம் பேசிட்டு இருக்கலாம். ஒரு 3 நாளைக்குள்ளேயே உங்களுடைய ஏர்டெல் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் பாயிண்ட் அது வந்து கட் ஆயிடும். சரிங்களா? கட் ஆகி சிக்னல் சுத்தமா கிடைக்காதப்போ நீங்க பிஎஸ்என்எல் சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆயிரும். சரிங்களா? சோ வந்து ஓவராலா போர்ட் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். எல்லா நெட்வொர்க்கும் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்க பிஎஸ்என்எல் யூசரா இருக்கீங்க ப்ரோ, நான் 3G சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 4G சிம்க்கு எப்படி அப்டேட் பண்றது, அதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து எதுவுமே ஆகாது. சரிங்களா? இப்போ நீங்க வந்து பிஎஸ்என்எல் சிம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 249 பிளானோ இல்ல ஏதோ பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து 3G சிம் யூஸ் பண்றீங்க. பட் வந்து நீங்க 4G சிம்க்கு அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து 4G சிம் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பேக் அப்படின்னா, இல்ல நான் செகண்டரியா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளா ரீசார்ஜ் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு நான் யூஸ் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா 149 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 149 ரூபீஸ் நீங்க பேமெண்ட் பண்றீங்க இல்லையா, இப்போ 3G ல இருந்து 4G க்கு மாறுற பிஎஸ்என்எலுக்கு 149 ரூபீஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. புது சிம் கார்டு வாங்கும்போது என்ன பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி தராங்களோ, போர்ட் பண்ணும்போது எந்த பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி தராங்களோ, அதே மாதிரி தான் 3G ல இருந்து 4G சிம்க்கு நீங்க மாறும்போது அதே பிளான் வந்து 149 ரூபீஸ் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2GB டேட்டா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் 45 நாளைக்கு வேலிடிட்டி 100 SMS ஓட வந்து ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. இதோட ஆக்சுவலி பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 249 ரூபாய் தான். நீங்க வந்து 3G ல இருந்து 4G மாறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 4GB கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2GB வந்து இந்த 45 நாளைக்கு டெய்லி நீங்க 2GB யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 2GB நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 4GB வந்து இந்த 45 நாளைக்கு ஹோல்சமா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க 2GB ஒரு நாளைக்கு காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 4GB இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது 3G ல இருந்து 4G மாறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ஒரு 4GB எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்க புது சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா 269 ரூபாய் எடுத்துட்டு போகணும். பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா, இல்ல நான் வேற நெட்வொர்க்ல இருந்து இந்த நெட்வொர்க் பிஎஸ்என்எல் மாற போறேன் அப்படின்னா 149 ரூபாய் நீங்க எடுத்துட்டு போகணும். இல்ல நான் பிஎஸ்என்எல் சிம் வந்து 3G ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 4G க்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் 149 ரூபீஸ் நீங்க எடுத்துட்டு போகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சிம் எங்க வாங்குறதுன்னு கேக்குறீங்க. தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ஒரு சில பேர் தான் பண்றாங்க, ஒரு சில டீலர்ஸ் தான் பண்றாங்க. கன்ஃபார்மா எங்க கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மா கிடைக்கும். சரிங்களா? பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா லாஸ்டா யாரெல்லாம் போர்ட் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்டரியா சிம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா போர்ட் பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எலுக்கு. சரிங்களா? இல்ல நான் ஒரே ஒரு சிம் தான் பிரைமரியா ஒரு சிம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா பிஎஸ்என்எல் போர்ட் பண்ணிடாதீங்க. இன்டர்நெட்டோட ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் கால் வீட்டுக்குள்ள இருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்டரியா ஒரு மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்என்எல் மட்டுமே முழுக்க நம்பி போர்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் இஷ்யூ நிறைய இருக்கு. ஸோ எப்போ வந்து 4G லான்ச் பண்றாங்களோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து குவாலிட்டி நல்லா கொடுத்தாங்க, சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா கொடுக்குறாங்க, ஸ்பீட் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4G லான்ச் பண்ணோடனே கண்டிப்பா நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.